நிலச்சரிவால் நிலை குலைந்த வயநாடு மாவட்டத்தில் தோண்ட உடல்கள் கிடைத்து வரும் நிலையில் மீட்புப் பணிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் இன்றும் கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் கடந்த 29ஆம் தேதி இடைவிடாது கொட்டிய 57 சென்டிமீட்டர் கனமழையால் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் அடுத்தடுத்து கோர நிலச்சரிவு ஏற்பட்டது. அழகிய கட்டமைப்புகளாக இருந்த சூரல்மலை, முண்டக்கை, மேப்பாடி ஆகிய கிராமங்கள் இருந்த இடம் தெரியாமல் கரும்பாறை சிதறல்களாக காட்சியளிக்கின்றன. மண்ணில் புதைந்த மனித உடல்கள் தோண்ட கிடைத்து வரும் நிலையில் காணாமல் போனவர்களை தேடும் பணி 3வது நாளாக இன்றும் தொடர்கிறது. உடைமைகளையும் இழந்தவர்கள் தவித்து வரும் நிலையில் செல்லப்பிராணி ஒன்று தனது எஜமானரையும் அடையாளம் தெரியாமல் அடித்துச் செல்லப்பட்ட வீட்டையும் தேடியபடி கொட்டும் மழையிலும் அங்கேயே காத்திருப்பது நிகழ்வை ஏற்படுத்தியுள்ளது. நாயை மீட்டுச் செல்ல மீட்புக் குழுவினர் முயற்சித்தும் பயனில்லை. மேலும் அவர்கள் அளித்த உணவையும் உண்ணாமல் 2 நாட்களாக எஜமானர்களை தேடி நிற்பது பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே வயநாடு, கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எர்ணாகுளம், இடுக்கி, திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம் ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும், பத்தனம்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம் ஆகிய 3 மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டுள்ளது.